வணக்கம். தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்கண் வணக்கம். இப்போ ஒரு அற்புதமான இடத்துல நின்றுட்டு இருக்கோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா புளியங்குடி பகுதியில் உள்ள அருள் நிறைந்த அனைத்து தெய்வங்களுடைய சக்திகளும் ஒன்றாக இணைந்து முப்பெரும் சக்திகளாக விளங்கக்கூடிய ஓம் ஸ்ரீ முப்பெரும் பவானி அம்மன் திருக்கோவிலில் தான் நம்ம நின்றுருக்கோம். இந்த கோவிலுக்கு வர ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் சொல்றாங்க. அவங்களுடைய வேண்டுதலை எந்த அளவுக்கு இந்த தாயான சக்தியான இந்த பவானி தாய் நிறைவேற்றினாங்க, இவங்களுக்கு என்னென்ன அதிசயங்கள் நடந்தது அப்படின்றத ஒரு உண்மையான விஷயங்களை இப்ப நம்ம உங்களுக்கு காட்ட போறோம். முதலாவதா நம்மிடையே ஒரு நபர் வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். முப்பெருந்தி பவானி அம்மனுக்கு ஜெய். அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்க பேர் சொல்லுங்க. என் சொக்கநாதன் புத்தூர். என் பேர் மகாலிங்கம். அண்ணா எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? இப்போ நான் 1.5 வருஷமா வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த கோயிலுக்கு உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயங்கள். 2021 வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பிளாட்டினா டூலரில் போகும்போது வண்டி ஒரு ஆள் குறுக்கா வந்துட்டாங்க. வரும்போது மேலே விட்டுட்டேன். ஹெல்மெட்டு துண்டாக போயிடுச்சு. போன உடனே மண்டையில் ரொம்ப அடிபட்டுருச்சு. மூளை ஒன்றுமே யோசிக்கிறதுக்கு இது இல்லை. அதனால் அந்த பவானி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கனால பவானி அம்மன் என்னையை காப்பாற்றிட்டாங்க. சத்தியமானுக்கு நன்றி சொல்லுதேன், பவானி அம்மனுக்கு நன்றி சொல்லுதேன். அடுத்ததா ஒரு பக்தர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறாங்க. வணக்கம்மா. கோயம்புத்தூருங்க, மலர் செல்வி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். எங்கள் பையன் ஆக்சிடெண்ட் ஆனால் போன ஆடி மாதம் ஆடி பூரணத்தன்னைக்கு 3 பேருமே உயிரோடு இருக்க மாட்டாங்கங்கிற கண்டிஷனில் இருந்தாங்க. நான் இந்த இடத்துல தான் கோயிலில் உட்காந்துருக்கிறேன். அடிபட்டது 11:50க்கு. எனக்கு தெரிஞ்சது 4:30 மணிக்கு தான் தெரிஞ்சது. அம்மா இங்கே சிறப்பாக பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. அம்மா எனக்கு சொல்லக்கூடாது, அவள் வந்திருக்கிறதே வருஷத்தில் ஒரு நாள் தான் அந்த ஆடி பூரணம் வருது, அதனால் அவளுக்கு சொல்ல வேண்டாம், நாம் அவனை உயிரோடு காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு எனக்கு தெரியல. நான் 4:30 மணிக்கு மேலே தான் செல்லை ஆன் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. என்னென்னு கேட்கும்போது இப்படி உங்கள் பையன் ஆக்சிடெண்ட் ஆகிட்டான்னு சொன்னாங்க. பையன், மருமகா, பேரன் 3 பேர். ஆனால் அப்புறம் நான் ஜெயந்தி கார்டு சொல்லி அம்மாக்கிட்ட கேட்டேன், அம்மா இப்படி ஆகிப்போச்சுன்னு. நீ பயந்துக்காதடா, 4 ஆனது 11:50க்கு நான் அது 3 பேர்த்தையும் உயிரோடு நான் காப்பாற்றி விட்டுட்டேன். என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் நான் பண்ணிட்டேன். ஆப்ரேஷன் முக்கால்வாசி ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. நீ பதட்டம் இல்லாமல் நீ போய் சேரு. உன் மகனை மருமகனை எல்லாத்தையுமே நல்ல முறையில் நான் காப்பாற்றி விட்டுட்டேன். எந்த ஒரு பயம் வேண்டாம். நீ என்ன நம்பி வந்திருக்கிற, நான் உனக்கான நன்றியை நான் செய்வேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு 6-7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்தில் நான் நிறைய கடன் பட்டிருந்தேன். ஆனால் யாருக்கிட்டையும் நான் கடன் வாங்கி கட்டலை. அம்மாவோடைய இதில் பாடுபடக்கூடிய தெம்பு இருந்தது. நான் கடனை கட்டினேன். இன்றைக்கி நான் அம்மா கோயிலே தெய்வம்னு நான் ஒரு குலசாமி கோயிலுக்கும் கூட நான் 7 வருஷமாக போகிறது கிடையாது. இந்த ஒரே ஒரு மாதம் இப்போ மாசி மாதம் மட்டும்தான் போயிட்டு வந்தேன். அது வரைக்கும் நான் அம்மா கோயிலுக்கு தவிர எந்த கோயிலுக்கும் போகிறதில்ல. எனக்கு அம்மா கோயிலுக்கு வந்ததுலேருந்து நிறைய நிகழ்ச்சி நிறைய நடக்குது. ஆனால் என்ன, எங்கள் வீட்டுக்காரர் ஏற்கனவே அவர் ரொம்ப அலும்பு பண்ணதுனால அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவார் அப்படின்னாங்க. போன டிசம்பரில் பிப்ரவரியில் இங்கே நான் 5ஆம் தேதி பௌர்ணமிக்கு வந்திருக்கிறேன். இந்த ஒரே பௌர்ணமிக்கு தான் நீ பொட்டும் பூவோட வருவேன், அடுத்த பௌர்ணமிக்கு நீ பொட்டும் பூவு இல்லாமல் தான் வருவேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஏமானே பவானி உனக்கு பண்ணுற அலும்புனால கழுத்தில் காலை வச்சுட்டா பவானி, இந்த ஒரு தடவை உன் புருஷன் தப்பிக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 5ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு உள்ளே உட்காந்து அம்மா அவ்வளோ ஒரு ஆதங்கமாக சொன்னாங்க. அதே பௌர்ணமி முடிஞ்சு மறு பௌர்ணமி வர்றதுக்கு முன்னே 22ஆம் தேதி எங்கள் வீட்டுக்காரர் பிப்ரவரி 22ஆம் தேதி ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார். அதையும் நான் அம்மாட்ட சொன்னேன், உனக்கு இனிமேல் தாண்டா நல்ல காலம், அவன் பண்ணின அலும்புக்கு அவனாக போயிட்டான், நீ கவலைப்படாத, ஊருக்காக நீ வாழாத, உனக்காக நீ வாழு, நான் உன்னை கரை சேர்த்துறேன், உன்னை நான் நம்புகிறேன், நீ நம்பிக்கையோடு வாழுமா அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. நான் அதே வார்த்தைக்கு அம்மா கோயிலே தஞ்சம்னு வர்றேன். ஆனால் அம்மானால எனக்கு நிறைய நன்மை வந்திருக்குது. நன்றி. ஓம் ஸ்ரீ முப்பெரும் தேவியர் பவானி அம்மன் ஆலயத்து முன்னால் நின்றுட்டு இருக்கோம். அலையலையா பக்தர்கள் கூட்டம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நடந்த ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களையும், பவானி தாய் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நடத்தினா நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்றத உங்களுடைய உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமா அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னொரு பக்தர் நம்மளே இணைப்புல இருக்காங்கம்மா.
வணக்கம்மா. வணக்கம். எனக்கு ஊர் எனக்கு களக்காடு, திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு நாங்குநேரி தாலுகா. நான் களக்காட்டிலேருந்து வரேன். 85 ரூபா சார்ஜ் இங்கேருந்து தென்காசி புளியங்குடிக்கு வர்றதுக்கு. ஆனால் அம்மாவுக்கு இப்போ 4 வருஷமாக எனக்கு சோமெல்லாம் வயிறு ஊதிக்கிட்டு இருந்துச்சு. அம்மாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சத்தியமாக எல்லாமே இலவசமாக பார்த்தாங்க. ஆனால் நான் நல்லா இப்போ நெஞ்சு வலி வயிறு ஊதுறதெல்லாம் அம்மா பார்த்ததில் எனக்கு இந்த பவானி அம்மா புண்ணியத்தில் நல்லபடியாக குணமாயிட்டு. இப்போ எங்கள் அக்கா பையனுக்கு மூத்திர குழாயில் ஒரு சதை வளர்ந்துருச்சு. அது நான் வீட்டில் கூழ் காய்ச்சி கருவாடு வச்சு அம்மாவுக்கு படையல் போட்டு மடியேந்தி வேண்டுனேன். 1 லட்ச ரூபா கிட்ட ஆப்ரேஷன் பண்ண ஒவ்வொரு டாக்டரும் திருநெல்வேலியில் சொன்னாங்க. ஐக்கிரோட்லேயும் ஆப்ரேஷன் பண்ணி வர சொன்னாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்டேன். என் பிள்ளைக்கு என் அக்கா பையனுக்கு அந்த மூத்திரக்குள்ளையில் இருக்க அந்த சதா உடப்பு இல்லாமல் உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஒன்று நல்லா ஆயிட்டான்னு அம்மா சத்தியம்மா அருளாலையும் பவானி அம்மா புண்ணியத்தாலையும் அக்கா பையனுக்கு நல்லபடியாக குணமாயிட்டு. அதே போல் என் அக்கா பொண்ணுக்கு கழுத்தில் கட்டி இருந்துச்சு. நான் அம்மாவுக்கு மாலை வாங்கி போடுறேன் அவள் கழுத்துக்குன்னு. அவளோட சுய உருவம் அப்படியே கழுத்தை திருப்பி அந்த கனவுல மாலை கேட்டான். நான் அவளுக்கு 1000 ரூபாய்க்கு மாலை வாங்கி அம்மா கழுத்துக்கு போட்டேன். என் பிள்ளைக்கு கட்டியெல்லாம் சோமாயிட்டு. அம்மா புண்ணியத்தில் நான் 4 வருஷமாக வாரேன். சாப்பாடு கொடுக்காங்க. சத்தியம்மா எவ்வளவோ உதவி பண்ணுறாங்க. சில பைசாவெல்லாம் எனக்கு என் பிள்ளைகள் கிடையாது, எனக்கு வீடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது. ஆனால் அம்மா எல்லாமே அம்மா தான் பார்த்து எனக்கு நல்லபடியாக உனக்கு நான் பார்த்து தரேன், நல்லபடியாக காப்பாற்றி தரேன். நாங்கள் பவானி அம்மா புண்ணியத்தில் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னா இன்றைக்கி வேலையில் இருக்க பழுது இன்னைக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்க அந்த வேலையும் சத்தியம்மா அம்மா பவானி அம்மா அருளாலையும் சத்தியம்மா வாக்காலையும் நான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கேன். இன்றைக்கி அன்னதானமெல்லாம் நல்ல அம்மா பிறந்த நாளைக்கு இன்றைக்கி வருஷாபிஷேகத்துக்கும் சாப்பாடு சௌகரியமெல்லாம் நல்லா போட்டாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை 3 நாளும் அன்னதானம் மக்களுக்கு போடுறாங்க. நிறைய மக்களுக்கு உதவி செய்தாங்க. கல்யாணம் முடிக்காத பிள்ளைங்களுக்கு சீர் கொடுத்து அம்மா சீர் கொடுக்காங்க. டெலிவரியாக இந்த பேர்கால சீமந்தம் பண்ணுறவங்களுக்கு அம்மா சீமந்தம் பண்ணுறாங்க. அப்புறம் இறந்த பொண்ணுக்கு கூட ஒரு பொண்ணுக்கு 7000 ரூபா கொடுத்து அவங்க தாத்தாவுக்கு சத்தியம்மா கொடுத்து உதவி பண்ண நிறைய பெரிய உதவியெல்லாம் அம்மா நிறைய பேர் கஷ்டங்களுக்கெல்லாம் சத்தியம்மா உதவி செய்தாங்க. அம்மா நிறைய நான் இப்படி ஒரு ஆன்மீகத்தில் நான் எனக்கு 66 வயசாச்சு. இப்படி ஒரு ஆன்மீகத்தில் ஒரு சொற்பொழிவு கேட்டு இப்படி ஒரு சத்தியம்மா நான் பார்க்க இந்த புளியங்குடி நகரில் தான் இந்த பவானி முப்பெருந்தேவிகிட்ட தான் நான் பார்க்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய ஆனந்தம். நான் இந்தா இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு ஆன்மீகம் கேட்கணும். அம்மாவோட சத்தியம்மா அருளை கேட்டதுனால எனக்கு அந்த சொற்பொழிவை கேட்டதுனால நிறைய மனசுக்கு நான் சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவேன். இருந்தாலும் அம்மா இப்படி ஒரு சொல்ல கேட்டு இந்த புளியங்குடி நகரில் இந்த பவானி அம்மா முப்பெருந்தேவியோட இந்த பெரிய பாளையத்தை அந்த சிற்றாற்று ஓடையில் வட்ட பொட்டுக்காரி, வடநாட்டு எல்லைக்காரி, தென்னாட்டு ஓரத்தில் சிற்றாற்று ஓரத்துலேருந்து இவ்வளோ பெரிய செல்வாக்கு, இவ்வளோ பெரிய மக்களுக்கு எங்கேருந்து தூத்துக்குடி, மதுரை, தேனி, நாகர்கோயில் அப்படி சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள்லாம் அம்மாட்ட கும்பிட்டனால எல்லா மக்களுக்கும் நல்ல ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்காங்க. சரி, நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அதாவது கண்ணீர் மல்க அவங்களோட உண்மையான ஒரு வாழ்க்கையில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. எனக்கு இந்த முப்பெரும் தேவி இந்த பவானி அம்மா எனக்கு இவ்வளோ ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது இன்னும் எத்தனை ஆச்சரியங்கள் நமக்கு காத்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வர்றேன். என் பேர் தனுஷ்கோடி. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, பையன் கிடையாது. எங்கள் வீட்டுக்காரங்களும் இறந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. நான் மட்டுமா டீ கடை போட்டு நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தண்டு வடத்தில் சவு விலகி இருக்குன்னு நடக்க முடியாமல் ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்போது ஆஸ்பத்திரியில் 3 லட்சம் வேணும் ஆப்ரேஷன் பண்ண, நீங்கள் பண்ண வேண்டாம், வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் பவானி அம்மாவை தேடி வேண்டி அழுது வந்தால் பஸ்ஸில் என்னால் உட்காந்து வர முடியாது, அவ்வளவு சிரமப்பட்டு வந்தாலும் அம்மா புண்ணியத்தில் ஒரு 10,500 ரூபாயில் எனக்கு அந்த தண்டு வடத்து சவு சரியாயிடுச்சு. ஒரு 6 மாதத்துக்குள்ளே எனக்கு சரியாயிடுச்சு. நாங்கள் ஒரு 5 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சுகர் 20 வருஷமாக எனக்கு இருக்குது. ஒரு கண்ணு பார்வை ரொம்ப தெரியல. ஸ்கேன் பார்த்ததில் ஆப்ரேஷன் பண்ணணும். நாங்கள் சரி பண்ணியாச்சு. பண்ணுனா மறுபடியும் 6000 ரூபா ஊசி போடணும். பார்வை பிறவும் தெரியல. 6000 ரூபா ஊசி போடணும். நாங்கள் ஸ்கேனில் போட்டாச்சு. மறுபடியும் மாதமும் செக்கப்பில் இன்னும் 2000 ரூபா ஊசி போடணும். மாதம் நீங்கள் போடணும், கண்ணு வீக்கமாக இருக்குது, ரத்த நரம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அம்மாவை நினச்சி அழுகிறேன். கட்டிலில் தூங்கும்போது அழுதுகிட்டே படுக்கிறேன். என் கனவுல அம்மா சத்தியம்மா ஒரு தாம்பழத்தில் குத்துமண்ணை குழச்சி உட்காந்துக்கிட்டு என் நெத்தியில் குழச்சி தலையில் கையை வைக்கிறாங்க. உனக்கு சரியாக போயிடும், நீ ஒன்றும் நினைக்காத அப்படின்னு சொன்னாங்க.
10 நாள் கழித்து மறுபடியும் செக்கப்புக்கு போகிறேன். அவங்க அந்த ஸ்கேன் லேப்டாப்பில் இந்த பக்கம் மாதம் எடுத்த செக்கப் இது இருக்குது, இந்த பக்கம் இந்த அன்னைக்கு எடுத்தது இருக்குது. என்ன செஞ்சீங்கம்மா? வீக்கமே இல்லை, நல்லா இருக்குங்க கண்ணு, நீங்கள் செக்கப்புக்கே வர வேண்டாம், 3 மாதம் கழித்து ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. மறுபடியும் இந்த கண்ணு பார்வை கம்மியாச்சு. அதுக்கு போனேன் ஆஸ்பத்திரிக்கு. ஆப்ரேஷன் பண்ண போகும்போது நான் ஒத்தையில் போகிறேன். எங்கள் பிள்ளைய வேலை போயிடுச்சிங்க, வந்து பார்க்குறம்மா, நீங்கள் இன்றைக்கி போயிட்டு வாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் ராஜபாளையம் பஸ்ஸில் ஏறி உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்து போகிறேன். அந்நேரம் அப்படியே கருப்பசாமி ஐயா இப்போ சிலையில் எப்படி இருக்கிறாரோ அதே உருவத்தோட படியேறி வந்து 3-4 சீட்டில் நான் நடுவில் உட்காந்துருக்கிறேன். இடது பக்கம் கருப்பசாமி, வலது பக்கம் சக்தியம்மா வந்து உட்காந்துருக்குறாங்க. கருப்பசாமி பேசுகிறாரு என் கூட, நீ ஏன் பயப்படுற, நான் இருக்கேன் உன் கூட, நீ தைரியமாக போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அது பண்ணிட்டு வரையும் எனக்கு இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. நான் உண்மையிலே இவ்வளவு தூரம் நடமாடுறேன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் குருவே துணை ஜெய்பவானி முப்பெருந்தேவியர் அம்மா, அந்த பவானி அம்மாவுக்கும் நாககனி அம்மாவுக்கும் நாகத்தாமாவுக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். இங்கே உள்ள அத்தனை தெய்வங்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் இவ்வளவு நடமாடி என் வயிற்றில் 5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே 2 உறுப்பை எடுத்தாச்சு, பித்தப்பை கெட்டப்பை எடுத்தாச்சு. ஆப்ரேஷன் 2 கண்ணுக்கும் பண்ணியாச்சு. சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஆனால் நான் உயிர் மட்டும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அதுக்கு காரணம் இந்த தெய்வம் 3 அம்மாவும் சேர்ந்து தான் எனக்கு இந்த உயிர் பிச்சை கொடுத்துருக்குறாங்க. நான் வாரம் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். பண கஷ்டமும் எனக்கு இருந்தது, அதையும் நினச்சி வேண்டி அழுதேன். எனக்கு அது ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அது சொல்ல முடியாது, ஆனால் வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பண தேவையும் வந்துக்கிட்டு இருக்குது. நான் நல்லா இருக்கேன் அம்மா புண்ணியத்தில், எனக்கு ஒரு குறையும் இல்லை. இன்னொரு பக்தர் வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில பவானி அம்மா என்ன ஒரு அதிசயங்களை நடத்தினாங்க, எப்படி ஒரு நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். வணக்கம்மா. வணக்கம், ஜெய் பவானி. நான் வந்து விருதுநகர் மாவட்டத்திலேருந்து சிவகாசி ஊர்லேருந்து வர்றேன். என் பேர் ராணி. எனக்கு வந்து மூக்கில் வந்து ஒரு கட்டி இருந்துச்சு, அதனால் நான் மூச்சோடவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நானும் 2-3 டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மாட்டையும் வந்து சொன்னேன், அம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என் சூழ்நிலை, என்னால் அவளை பணம் செலவு பண்ணி என்னால் ஆப்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் அந்த என் கஷ்டத்தையும் நான் அம்மாட்ட சொன்னேன். அம்மா சொன்னாங்க, நீ கவலைப்படாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆசீர்வாதம் மறுபடியும் நான் ஆஸ்பத்திரி போனேன். போய் மறுபடியும் டாக்டர்கிட்ட காமிச்சதில் அவங்க சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு வீக்கம் இல்லை, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அதனால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா அருளால் நான் இப்போ நல்லா இருக்கேன், உயிரோடு இருக்கேன், என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்தர் வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையிலையும் இந்த பவானி அம்மா நடத்தின ஒரு அதிசயத்தை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம், என் பேர் பவானி ராசலட்சுமி. நான் சிவாஜி பக்கத்தில் லட்சுமியார கிராமத்துலேருந்து தான் வந்து இருக்கேன். இதுக்கு நான் என்னென்னா, நான் சின்ன கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு தான். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த, துணிச்சலே இருக்கும், ஆனாலும் பயந்த பொண்ணு. ஆனால் அம்மா வீட்டுக்கு நான் கொரோனாவுக்கு பிந்தி தான் வந்தாலும் எனக்கு என்னென்னா, அம்மா எப்போயுமே நான் தெய்வம்னா விளங்குவேன். இப்போ நான் இருக்கங்குடி தான் நிறையா போய்கிட்டு இருந்தேன். இருக்கங்குடி போய்கிட்டு இருந்த இடத்துல எனக்கு அம்மா வீட்டு எப்படி எனக்கு தெரிஞ்ச என் சகோதரி மூலமாக தான் அம்மா வீட்டை நான் அடைஞ்சேன். வந்த நாளில் இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு இது வந்து கோயிலாக நான் நினச்சி வரல, ஒரு தாய் வீடாக தான் நினச்சி வரேன். இங்கே வந்தேன்னா நிறைய சொந்த பந்தங்களை பார்த்தேன்ற சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். நான் ஒரு நாள் வராட்டியும் கூட ஏன் வரலன்னு கேட்குற நிறையா பாச பந்தங்கள் எனக்கு கிடைச்சது. இதில் முக்கியமாக என்னென்னா, இன்றைக்கி நானும் என் குடும்பமும் வாழ்கிறோன்னா அதுக்கு எங்கள் அம்மா அந்த பவானி தான் காரணம். என்ன காரணம், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்டில் தான் எனக்கு சொந்த பந்தம் யார், போலியானவங்க யாருன்றதே எனக்கு தெரிஞ்சது. உண்மையான சொந்தமே எங்கள் அம்மா வீடு, பவானி அம்மா வீட்டில் இருக்காங்கன்றதான் நான் தெரிஞ்சுக்கிட்டதும் இல்லாமல் எனக்கு இப்போ இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ இன்னலையும் நான் தவிர்த்து ஒரு தைரியமாக ஒரு பெண்ணு நடமாடுறேன்னு அது காரணமே எங்கள் அம்மா சத்தியமாக கொடுத்த சொற்பொழிவும் தைரியம் தான். அந்த தைரியத்துலலாம் நான் இன்ன வரைக்கும் நான் இருக்கிறேன். இப்போது எங்கேயுமே நாங்கள் போனோம்னா எந்த இடத்துலையுமே அதட்டி, எங்கேயுமே ஒரு இடத்துல தட்டி கேட்குற தன்மை எங்களுக்கு எங்கள் அம்மா வளர்த்து கொடுப்பாங்க. எந்த இடத்துலையும் நேர்மை உண்மை இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல பொய் இருக்குன்னா அந்த இடத்துல தைரியமாக ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி நான் தட்டி கேட்குற அளவுக்கு என்னை வளர்த்துருக்காங்க எங்கள் அம்மா. சத்தியமாக தான் எங்கள் அம்மாவுக்கு தான் அந்த பெருமை சேரும். இப்போ சமீபத்தில் தான் எனக்கு ஒரு சின்ன கஷ்டங்களாக வந்தது, கடன் பிரச்சனை, எல்லா கஷ்டம் வந்தது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சால்வாகிக்கிட்டு கொடுத்துருக்காங்க அம்மா. இங்கே தாய் வீடு தாண்டி உறவுகளும் கிடைக்குது, உறவுகளை தாண்டி நோய் தீர்க்கிற இடமும் இருக்குது. மருத்துவம் முதற்கொண்டு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அம்மாட்ட கற்றுக்கிட்டு போன மருத்துவத்தை நான் சில பேருக்கு சொல்லுவேன், அது அவங்களுக்கு கரெக்டாக ஆயிடும். அவங்களுக்கு வந்து ஏம்மா நீ சொன்னீல்ல அந்த மருந்து எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணோம், எங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு நிறையா பேர் எனக்கு சொல்லி தான் காதில் வாங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு எங்கள் அம்மா எங்களுக்கு ஞான உதயம் கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம், எத்தனையோ சாமியில் கும்பிட்டுருக்கோம், எத்தனையோ ஆன்மீகவாதியில் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, நான் தான் சாமியார்னு சொல்லி கெத்து விட்டு காட்டுவாங்க. ஆனால் இங்கே வந்தால் எங்கள் அம்மா ஒரு சாமியார் மாதிரி யாருமே பார்க்க முடியாது.
எங்களை மாதிரி பருவ மங்கைகளுக்கு அண்ணனாக இருப்பார், வயசானவங்களுக்கு மகனாக இருப்பார், சின்ன சின்ன பையங்களுக்கு தாய்மாமா உறவுல வந்து நிற்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் முடியாத பருவ பிள்ளைகளுக்கு கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்து முடிச்சு வைக்கிறதுலேருந்து சீமந்தம் பண்ணுறதுலேருந்து தாய் வீட்டு சீர் முதல்கொண்டு அம்மா தான் எங்களை பார்க்குறாங்க. உண்மைக்கே இந்த கலியுகத்தில் எங்களுக்கு தெய்வம் இருக்கா என்ன நாங்கள் பார்த்ததில்ல. கரிஞ்சலையில் தான் நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கேன். கரிஞ்சலையில் தான் அம்மா பார்ப்போம் போல், நெச உருவத்தில் பார்க்க மாட்டோமோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த இதில் எனக்கு உண்மைக்கே நான் உண்மையிலே என் மனசார அறிஞ்சு அடி மனசுலேருந்து திருப்தியோடு சொல்கிறேன். எங்கள் அம்மா சத்தியம்மா வடிவில் எங்கள் ஆத்தா பாளையத்து பவானியை நாங்கள் பார்த்த திருப்தி எங்களுக்கு டெய்லி எங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் நாங்கள் வரலன்னா எங்கள் அம்மாவை நாங்கள் மிஸ் பண்ணுறோன்னு அந்த இதுலேயே நாங்கள் ஏக்கத்தோடு தான் வருவோம். தவிர ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தவம் இருந்து எங்கள் அம்மா பார்க்க வருவோம். அந்த அளவுக்கு எங்கள் அம்மா எங்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷமானிக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே சொல்லணும்னா எவ்வளோ ஓம் சக்தி கோயில் இருக்குது, எவ்வளவோ ஆன்மீக கோயில்கள் இருக்குது. ஆனால் அந்த இடத்த விட இந்த இடத்துல எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்க, உறவு, சொந்தம்னு சொல்லி ஆன்மீகம் மட்டும் இங்கே கிடைக்கல. சொந்த பந்தமான பாசமும் கிடைக்குது, நெருக்கமும் கிடைக்குது. எல்லாமே இந்த இடத்துல தான் எங்களுக்கு இருக்குது. அதை முக்கியமாக நம்பி தான் நான் இங்கே வர இடம் பூரா நான் அம்மா வீடு எங்கேயுமே கேட்பான் கோயிலுக்கு அப்புறம் இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு சொல்லி தான் நாங்கள் வர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு எங்கள் அம்மா பாசமாக வச்சுருக்காங்க. ஜெய் பவானி குருவே துணை. இப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு எனக்கு அம்மா ஒரு அதிசயம் பண்ணாங்க. அது என்னென்னா இப்போ வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஒரு தலையில் வந்து ஒரு கட்டி மாதிரி இருந்தது. அந்த கட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேலே கேட்டாங்க. என்கிட்ட அப்போல்லாம் காசு கிடையாது. அம்மாட்ட தான் வந்து முறையிட்டோம். அம்மா இப்படி சொல்கிறாங்கம்மா, அதுவும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணால் பிள்ளைக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் வந்துடும், பயமாக இருக்குமான்னு சொல்லி நான் அம்மாட்ட வந்து புலம்புனேன். நீ போய் ஸ்கேன் பண்ணுறா, ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, அதை நான் சரி பண்ணுறது என்னுடைய விருப்பம்டான்னு சொன்னாங்க அம்மா. அதே மாதிரி ஸ்கேன் எடுத்தோம், எக்ஸ்ரே எடுத்தோம். ஆனால் அந்த கட்டி வந்து தலையில் ரொம்ப பெருசாக வந்து பழுக்கிற அளவுக்கு பழுக்கிற அளவுக்கு வந்தது. அப்படியே அது இல்லாத இடம் போன மாதிரி அம்மா அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காக அம்மாவுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா எங்களுக்கு கஷ்டத்துலேயும் எதுலேயும் எல்லாத்துலேயுமே எங்கள் அம்மா எங்களுக்கு கூட உறுதுணையாக இருக்கிறாங்க. இப்போ இங்கே எங்கள் பையன் வந்து சிறு வயசுலேருந்தே எங்கள் அம்மா தான் வேணும்னு சொல்லி அம்மா வீட்டில் வந்து அம்மா தஞ்சை பண்ணி அம்மாட்ட தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோ அளவுக்கு அவனுக்கு ஆன்மீக வளர்ச்சி அம்மா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய அதிசயங்கள் எங்கள் அம்மா பண்ணுறாங்க. துன்பம் என்று வந்தவரே துணையாக நிற்கிறாங்க. கண்ணீரோடு வர பிள்ளையில கண்ணீர் தொடச்சி விட்டு அவங்க கஷ்டத்தை தீர்க்குறாங்க. எல்லாத்துக்கும் வழித்துணையாகவும் கஷ்டத்தை நீக்கிற தாயாகவும் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் அம்மாவை அண்டி வந்தவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. எங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அம்மாட்ட உங்களுக்கு சார்பாக வேண்டிக்கிறேன். உலகத்தில் எத்தனை மக்கள் கஷ்டத்தில் இருப்பீங்க, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த கடன் துன்பத்தால் நிறையா பேர் மரணம் சொல்லி செய்தி நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த மரணமே இல்லாத வாழ்வை எங்கள் அம்மா எங்களுக்கு கொடுக்குறாங்க. தயவுசெய்து அந்த கடன் பிரச்சனையில் ரொம்ப இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அம்மாவை வந்து அண்டுங்க. உங்கள் கடன் பிரச்சனையும் தீரும், உங்கள் கஷ்டமும் தீரும். இதில் ஒன்று என்னென்னா தாயாக நினச்சி வந்தால் தாய் வீடு, கோயில் நினச்சி வந்தால் இது ஒரு திருத்தலம். எல்லாத்துலேயுமே இதே சரியான இடம். நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்கே இருக்கோம். மக்கள் செல்வன் யூடியூப் சேனல்லேருந்து பேட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தென்காசி மாவட்டத்துக்காரருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு பக்தர் வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் பவானி அம்மா என்ன நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ வந்து நான் வந்து விருதுநகர்லேருந்து வரேன். விருதுநகர்லேருந்து நான் வரேன்னா 7 வருஷம், கிட்டத்தட்ட 7 வருஷமாக வரேன். எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அடிக்கொருக்க வந்து எனக்கு ஃபிக்ஸ் மானி வரும். அது எதனால் வருதுன்னு இல்லை, திடீர்னு வரும். அம்மாட்ட அப்படி இருந்து எனக்கு 2 மணி நேரம் கெழு கொடுத்தாங்க. டாக்டர் வந்து காப்பாற்ற முடியாது, இந்த பொண்ணை வந்து காப்பாற்ற முடியாது சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே எங்கள் அத்தைங்க கோயிலுக்கு வந்தப்போ இவங்க சொல்லி இங்கே வந்தோம். சத்தியமாக மஞ்சக்காப்பு வச்சோன்னே எனக்கு உயிர் வந்துச்சு இந்த கோயிலில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் சித்திரை திருவிழா வந்துச்சு. சித்திரை திருவிழாவில் அந்த மாதிரி வந்துச்சு. அம்மா தான் காப்பாற்றினாங்க. இப்படி ஒவ்வொரு டைம் எனக்கு அம்மா பவானி அம்மா வந்து தச்சுரமாக காய்ச்சி கொடுத்து என் உயிரை காப்பாற்றிக்கிறேன். என் உயிரை மட்டும் இல்லை, நம்ம வந்து நினச்சி யாராருக்கு நினச்சி இது பண்ணுறோமா மஞ்சக்காப்பு வச்சோம்னா அவங்களோட பிரச்சனைன்னு கேட்குறாங்க பவானி அம்மா. நான் வந்து ஜிஹெச்சில் எனக்கு ஆப்ரேஷனுக்காக குடல் வாழ்வுன்னு சொல்லி ரீசெண்டாக எனக்கு பெட்டில் அட்மிட் பண்ண சொல்லி சத்தியமாக சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் அட்மிட் ஆயிருந்தேன். ஃபஸ்ட்டு போனவொடனே அவங்க பார்க்கவே இல்லை, என்னைய பார்க்கவே இல்லாமல் இந்த பிள்ளை அப்பண்டிஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வரையும் கூப்பிட்டு சொன்னாங்க. லாஸ்ட் என்ன சொன்னால் நான் சத்தியமாக அழுவுறேன், பவானி அம்மாட்ட அழுவுறேன். அம்மா எனக்குன்னு யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அழுவிக்கிட்டு இருக்கும்போது அம்மா வந்து நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி கண்ணீரை தொடச்சி விட்டு உனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி லாஸ்ட் நிமிஷத்துல எங்கள் அம்மா வந்து என்னை கை கொடுத்து தூக்கி விட்டாங்க. சரிங்களா? அப்புறம் நான் அந்த இதில் இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து நம்ம கோயிலுக்கு வந்தவங்க தான். அவங்க கஷ்டத்தை சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து மஞ்சக்காப்பு வச்சோடனே அவங்களோட கஷ்டமும் தீர்ந்துச்சு.
நான் நினச்சேன் அம்மா நம்ம கஷ்டத்தில் நம்மளோட மஞ்சள் காப்பி எங்கனாலும் வேலை இது சக்தி கொடுக்கணுமான்னு சொல்லி நினச்சி நான் வச்சது. நான் நினச்சி வச்சதுனால அம்மாவோட இது கரெக்டாக போய் அங்கே இதாச்சு. அவங்க இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ அவங்க கோயிலுக்கு வராங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கும் நன்மை நடக்கணும்னா நீங்கள் பவானி அம்மா தேடி வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அம்மா நடத்தி கொடுப்பா. ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு கண்டிச்சு கொடுப்பா. புளியங்குடி ஸ்ரீ முப்பெருந்தேவியர் பவானி அம்மன் கோயிலில் நின்றுருக்கோம். தொடர்ந்து ஒரு பக்தர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் அற்புதங்களை கேட்டுருக்கோம். அந்த வகையில் இப்போ ஒரு அம்மா வந்திருக்காங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். ஜெய் பவானி. பையன் உடம்பு சரியில்லாமல் இருந்தான். ஒரு 6 மாதமா. அன்றைக்கி அம்மாட்ட வந்து கட்டினம் பேய் பிடிச்சி பிள்ளை ரொம்ப சங்கடப்பட்டான். இங்கே வந்து அம்மாட்ட தான் வந்து வந்தேன். அம்மா என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றி தாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அம்மா 2 வாரத்தில் சரி பண்ணி தந்துட்டாங்க. என் பையன் நல்லா வேலைக்கு போய் நல்ல முறையில் இருக்காங்க. நோய் நொடிலாம் எதுவும் இல்லாமல் நம்ம அம்மா எங்களை நல்லா பார்த்து விட்டுட்டாங்க. எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க? நான் இப்போ ஒரு 6 மாதம் இருக்கிறது. நான் 3 வருஷமாக பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தோன்னே முதல்ல வந்துட்டு தான் சொன்னேன். நான் தான் கூட்டிகிட்டு வந்து இங்கே வாங்க, அம்மாட்ட வாங்க, நல்லபடியாக குணமாயிரும், நம்பி வாங்கன்னு எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வந்தேன். அத்தை பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். இங்கே வந்து 2 வாரத்தில் குணமாகி அவன் வேலைக்கும் போய் இப்போ சம்பாதிக்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அவனுக்கு எப்போது ஆபத்து அம்மாவே பார்த்து மறுநாள் அவனே தன்னால் போயிட்டு வந்து நல்லபடியாக அவன் இப்போ வேலைக்கு போகக்கூடிய நிலைமையில வெளியூருக்கு போகக்கூடிய நிலைமையில அவன் நல்லபடியாக வந்துட்டான். அம்மாவே பார்த்து பொண்ணு பார்த்து அம்மா என் பையனுக்கு கல்யாணமும் நடத்தி வைக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வயசு மாதம் அம்மா பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. சரி பவானி நல்லா அம்மா எனக்கு நல்லா பார்த்து தந்தாங்க. மற்றும் ஒரு பக்தர் வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் இந்த பவானி அம்மா என்ன ஒரு அற்புதத்தை நடத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஜெய் பவானி குருவேஸ்வரனும். இந்த கோயிலில் வந்து நான் என்ன நடந்திருக்குன்னா, நாங்கள் இந்த குடும்பத்தில் நாங்கள் எல்லோரும் உயிரோடு இருக்கோம். இது சத்தியமாக தான் நன்றி. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு. வண்டியிலேருந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் கீழே வந்துட்டோம். அதில் எங்களை துண்டாக தூக்கி போடுச்சு. அதை காப்பாற்றினதே எங்களுக்கு சத்தியமாக தான் காப்பாற்றினோம். எங்கள் வீட்டுக்காருக்கும் கரண்ட் பிடிச்சிருச்சு. அதுலேயும் சத்தியமாக தான் காப்பாற்றினாங்க. ஏன்னா அம்மா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க பார்த்து போடானாங்க. நான் சரி அம்மா நம்ம அம்மா இருக்காங்க அசால்ட்டாக போனேன். ஆனால் இருந்தாலும் தூக்கி போட்ட பார்த்து எங்களுக்கு எதுவுமே இல்லை. லேசாக ஒரு டிஞ்சர் வைக்கிற இது மாதிரி தான் ஹெல்மெட் துண்டாக கிடக்கு. ஒரு இது வந்து கொடுத்து எப்படி 50 பக்கம் கிடக்கு. எங்கள் ஆனால் வீட்டுக்கு வண்டிக்கு சின்ன பார்க்க கிடையாது, எங்களுக்கு கிடையாது. ஆனால் அம்மா வந்து கூட எங்களுக்கு வரும் கூடவே நம்ம இருப்பாங்க. என் குடும்ப ஃபேமிலி உயிரோட காரணம் அம்மா தான். என் மகளுக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை பார்த்து நகை போட்டு அம்மா கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்காங்க. எல்லாமே சத்தியமாக தான் நன்றி. நன்றி. என் மகனை படிக்க வைக்காங்க. இன்னைக்கு கோயிலில் அம்மா ஃபீஸ் கட்டி எங்கள் அம்மா தான் படிக்க வைக்காங்க. சொந்த பந்தம்லாம் எங்களுக்கு இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. கூட பிறந்தவங்களாம் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு ஆதரித்து சத்தியமாக தான் எங்களை ஆதரித்து பார்த்துக்கிட்டாங்க. நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுது அப்படின்னு இன்னைக்கு என் குடும்பத்தை எல்லாமே அம்மா தான் பார்க்காங்க. குருவே சரணம். ஜெய் பவானி. நன்றி. வணக்கம் நேயர்களே. மற்றும் ஒரு பக்தர் வந்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தது அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. குருவை துணை ஜெய் பவானி. என் பேர் முருகன். தென்மலை சிவேரி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்கேன். நான் 2017 வந்தேன் அம்மா பவானியை பார்க்குறக்கான்னு. கிட்டத்தட்ட வந்து இது 8 வருஷம் எனக்கு நடக்குது. எதுக்காக நான் இந்த கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னேன்னா, அதாவது என் மனைவியோட உடல்சில சரியாக காரணத்தினால நான் வந்து இந்த மாதிரி அருள்வாக்கு கோயில் இதெல்லாம் நம்பாதாலும் நம்ப மாட்டேன். கோயிலுக்குலாம் போக மாட்டேன். பெரும்பாலும் சொல்ல போனால் கோயிலுக்கு எந்த இதுவும் போனது கிடையாது. என் மனைவியோட கட்டாயத்தில் அந்த கோயிலுக்கு வந்தேன். அவங்க வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த கோயிலுக்கு வாங்க, அடுத்து நீங்கள் வர வேண்டாம் அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்தாங்க. அப்படி கூப்பிட்டு வந்தோடனே எங்கள் சத்தியம்மா வந்து எங்கள் தலையில் கை வச்சு எங்கள் மனைவியோட உடம்புல சூழ்நிலையில் என்னென்ன எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அதாவது கால் வலி கூக்குழி பிரச்சனை வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் பார்த்தேன். காசு செலவு அதிகமான செலவு. 11 வருஷமாக ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணி பார்த்துட்டேன். கேட்கல, எதுவுமே கேட்க மாட்டேன்ருச்சு. எந்த ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்றும் இல்லை ஒன்றும் சொல்கிறாங்க தான், ஆனால் உடம்பு சரி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேறு எங்கள் அம்மாட்ட வந்தனால எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சரி பண்ணி தரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் டைம் எடுத்தாங்க. அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த உடனே சரி பண்ணி கொடுத்தாங்க. என்ன காரியம்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் கோயிலை பொறுத்த வரைக்கும் நோய் நொடிக்கு எங்கள் அம்மா சத்தியாக நம்பி வரலாம். வந்து எங்கள் தலையை கை வச்சு தாயிலாக கூட நான் தீர்த்து ஒன்று தரேன்டா அப்படின்னு சொல்லி எங்கள் மனைவியை காப்பாற்றி கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் இப்போ கோயிலை நம்பாத அருள்வாக்க போகாத நான் இப்போ 7 வருஷம் வந்திருக்கேன். அது சத்தியம் வரலால தான் அவங்க நம்பிக்கை இருக்க போய் நீங்கள் வந்திருக்கேன். கோயிலுக்கு போக நான் எனக்கு இப்போ அம்மா தலையில் கை வச்சு இந்த மாதிரி ரொம்ப பத்தியாக இருக்காடா நாகம் ஆடுன்னு சொல்லி இங்கே வந்தப்பறம் எங்கள் அம்மா நாகம் ஆட சொன்னாங்க. இன்றைக்கி கோயிலுக்கு போக நான் நீங்கள் நாகம் ஆடி சாமிக்கு நல்ல முறையில் பேசிக்கிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன்.
என் மனைவி நல்லா இருக்காங்க. ஜெய் பவானி. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு பக்தர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. ஜெய் பவானி குருவே துணை. நாங்கள் கோயிலுக்கு வந்து ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அம்மாவுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லோரும் கோயிலுக்கு வர மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து நான் தொண்டு செய்யணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். அம்மா கூட இப்போ உள்ள நான் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா கிட்ட எங்கள் ஃபேமிலியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வந்தோம். இப்போ எனக்கு அம்மா வந்து 15 பவுன் நகை போட்டு எனக்கு அம்மா தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. தங்கச்சிக்கு இடத்துக்கு கல்யாணம் வரன்னு பார்த்து வச்சிருக்காங்க. தம்பியை காலேஜ் படிக்க வச்சிருக்காங்க. சத்தியமாவோட முடியாது, எதுவுமே கிடையாது. அம்மாவை நம்பிவாங்க. என் குடும்பம் இப்போ வரை கஷ்டப்பட்டு தான் இருக்குது. இன்னும் இப்போ அப்போ சத்தியமாக தான் என் குடும்பம், எங்கள் சொந்த பந்தம் எல்லாரும் இருந்துமே சத்தியமாவோட தான் இப்போ இந்த நிலைமைக்கு இப்போ இல்லை சொந்த பந்தம் எல்லாரும் எங்களை தேடி வராங்க. இதுக்கு காரணம் சத்தியம் பவானியம்மா மட்டும்தான். இப்போயும் நான் அம்மா கிட்ட தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் கடைசி வரைக்கும் அம்மா கிட்ட தொண்டு செய்வேன். ஜெய் பவானி குருவேத்துறை. வணக்கம். இன்னொரு பக்தர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். ஜெய் பவானி. நான் வந்து தேனி மாவட்டத்தில் அலிநகரம்ன்ற ஒரு குக்கிராமத்திலேருந்து தான் வந்து இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து கல்யாணத்துக்காண்டி தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். ஆனால் கல்யாணம் வந்து அம்மா வந்து வந்த ஒரு 2 மாதத்துலேயே எனக்கு கல்யாணம், இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணு அப்படின்னு வந்து எனக்கு காமிச்சாங்க. நல்லபடியாக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு கணவர் எனக்கு அம்மா வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு என் வீட்டில் இருந்து 2 நாத்தனாருக்குமே குழந்தை இல்லை. ஆனால் அம்மாவை நான் நம்பி வந்தேன். அம்மா எனக்கு வந்து கல்யாணம் 3ஆவது மாதமே எனக்கு குழந்தை வரத்தை கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் என் பாப்பாவுக்கு 4 வயசு ஆயிடுச்சு. எந்த நோய் நொடி துன்பம் நான் ஹாஸ்பிட்டல் போய் இன்ன வரைக்கும் எனக்கு சரித்திரமாகவே கிடையாது. என்னுடைய அப்பாவுக்கு வந்து கோயிலுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே அம்மா வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஒரு கை ஒரு கால் வரலை, வாய் வரலை. ஆனால் அம்மாவுடைய தீர்த்தத்தை கொடுத்தோம். இன்றைக்கி எங்கள் அப்பா பரிபூர்ணமாக சுகமாகி இன்றைக்கி நார்மலாக எப்பயும் போல வேலைக்கு போயிட்டாரு. என்னுடைய குடும்பத்தில் 4 பேருக்குமே அம்மாவுடைய அருள் ஆசையினால எந்த ஒரு கஷ்டமே நம்ம இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா நாங்கள் கண்கண்ட தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய சக்தி அம்மா தான். ஆனால் எத்தனையோ நாங்கள் தெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு மாதிரி பரிபூர்ணமாக ஒரு ஆசீர்வாதம் எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் இந்த 6 வருடமாக நாங்கள் பவானி அப்படின்ற முப்பேரும் தேவியை தான் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் சத்தியமாவுடைய அருள் ஆசையில் இன்றைக்கி நாங்கள் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் இன்றைக்கி நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் அப்படின்னா எங்களுடைய குருநாதரைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏகப்பட்ட ஏரியாவிலேருந்து அம்மாவை தேடி வராங்க. திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, ஒசூர், கர்நாடகா, ஆந்திரா, மதுரை, விருதுநகர், சிவகாசி அப்படின்னு ஏகப்பட்ட ஊர்லேருந்து வராங்க. ஆனால் நாங்கள் வணங்கக்கூடிய முப்பேறு தேவி பார்த்தீங்க அப்படின்னா வாக்குக்கார தெய்வம், கொடுக்கக்கூடிய வாக்கை நிறைவேற்றி தரக்கூடிய நீதி தேவதாவை. ஏன்னா எது தப்பு எது சரி அப்படின்றது அவளுக்கு தெரியும். நம்பி வந்தீங்க அப்படின்னா அம்மாவுடைய முழு ஆசை உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி எங்களுடைய வீட்டில் நாங்கள் எல்லாருமே உயிரோடு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் வணங்கக்கூடிய எங்களுடைய குருநாதர் சக்தி அம்மாவை தான் சொல்லுவோம். இன்றைக்கி இந்த 9வது ஆண்டு வருஷாபிஷேகம் பங்குனி உத்திரத்தை எங்கள் குருநாதர் எதுக்காக இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மழை வேண்டியும், இன்னொன்று என்ன அப்படின்னா 10ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தேர்ச்சிக்காக தான் அம்மா வந்து இந்த பூஜையை வந்து இன்றைக்கி வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கோயிலுடைய மற்றொரு அதிசயம் என்ன அப்படின்னா குழந்தை வரும். எத்தனையோ வருஷங்கள் கடந்து வந்தாலும் ஆனால் அம்மா கிட்ட வந்தோம், அம்மாவுடைய காப்பு நம்ம தலைமையில பட்டுச்சு அப்படின்னா கோடி வருஷம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட அம்மா சொன்ன குறிப்பிட்ட நாளுக்குள்ள அம்மா கண்டிப்பாக குழந்தை வரத்தை கொடுப்பாங்க. நம்பி நாடி இந்த கோயிலை தேடி வந்தீங்க அப்படின்னா இது வந்து கோயில் நினச்சி நீங்கள் வர வேணாம், தன்னுடைய தாய் வீடு அப்படின்ற எண்ணத்தில் வந்தீங்கன்னா அம்மா எப்பேற்பட்ட அதிசயத்தையும் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ஜெய் பவானி. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு பக்தர் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜெய் பவானி. எங்கள் அம்மாவை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக எல்லா மக்களையும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்காங்க. நாங்களும் 7 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் 4 பேர் இருந்த உயிரை காப்பாற்றி கொடுத்தாங்க. இப்போ போன மாதம் எனக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய காதில் ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. காது பிரச்சனை வந்து மண்டை, காது, தொண்டை எல்லாமே எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ளே 3 மணி நேரம் நான் போயிட்டு வந்தேன். உயிர் இருக்காதுமா, இந்த உயிர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு போக வேண்டிய உயிர் தான். நீங்கள் என்னமோ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் தான் இது குலைக்குமான்னு தெரியாதுன்ற அளவுக்கு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாட்ட வந்து நாங்கள் சொன்னோம். ஆனால் எங்கள் அம்மா வந்து நான் இருக்கேன்டா, நான் போக வேண்டிய உயிரை நான் பார்த்துக்கிறதே அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா இருக்கம்மா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா இருப்ப இனிமே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவால் எங்கள் அம்மா எங்கள் தலையில் கை வச்சோடனே எனக்கு இருந்த நோய் போயிடுச்சு. நாங்கள் 9 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் எங்கள் அம்மாவால் தான் என் உயிர் இருக்குது. என் பிள்ளைகளுக்காண்டி எங்கள் அம்மா என் உயிரை காப்பாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.